ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி மாநில அளவில் நடைபெறும் பெருந்திரள் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர், காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர், கூடுதல் காவல்துறை இயக்குநர்கள், அமலாக்க பணியகம் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அவர்களையும் மற்ற அரசு அலுவலர்களையும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மிகவும் உற்சாகத்தோடு பங்கேற்றுள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்று போதைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பள்ளி மற்றும் கல்லூரிகள் சிறப்பாக செயல்பட்ட தலா 3 போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் தலா 3 தன்னார்வ குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் இல்லாத வளாகம் ட்ரக் ஃப்ரீ அண்ட் டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் என்ற மாநிலம் முழுமையான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவக்கி வைத்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அளிக்கும் நிகழ்வுகளிலும் துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் மீண்டும் ஒருமுறை அன்போடு வரவேற்கின்றேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று போதைக்கு பொருட்கள் எதிரான கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளும் தேவை குறைப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் ஒன்றாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட முதல் 3 கோப்புகளில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை உருவாக்குதல் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகள் மற்றும் ஒரு தலைமையகம் உருவாக்க ரூபாய் 264.1 கோடி நிதி ஒப்புதல் வழங்கி அரசால் சமீபத்தில் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு படைக்கென ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர், ஒரு காவல்துறை தலைவர், 2 காவல் கண்காணிப்பாளர்கள், 15 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 79 காவல் ஆய்வாளர்கள், 325 காவல் சார்பு ஆய்வாளர்கள், 1625 இதர காவல் பணியாளர்கள் மற்றும் 31 அமைச்சு பணியாளர்களாக மொத்தம் 2779 பணிகளுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 2017 பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தனிச்சிறப்பாக நான் கருதுகின்றேன். மேலும் போதைப் பொருட்கள் எதிர்ப்பு மன்றங்களின் செயல்பாட்டை மேம்படுத்த ரூபாய் 7 கோடி தற்போது சமீபத்திலே திருத்திய நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை மீட்க ரூபாய் 70 கோடி செலவில் ஒரு மறுவாழ்வு நிதி உருவாக்கவும் அவ்வறிக்கையிலே அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 100 வலிமையான நம்பிக்கையான இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நெஞ்சிலே குடியிருக்கக்கூடிய மாணவ மாணவர்களே, இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் அவருடைய தலைமையிலே உறுதிமொழி ஏற்க இருக்கின்றீர்கள். நம்முடைய தமிழ்நாடு போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த விருப்பமாக நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். மேலும் ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்கை விடு என்ற தலைப்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 26/6/2026 அன்று ஒரு எதிர்ப்பு ஓட்டத்தை துவக்கி வைத்து அதில் கலந்து கொண்டு இளைஞர்களை ஊக்குவித்தார்கள். மேலும் காவல்துறை பல்வேறு வழக்குகள் மூலம் போதைப் பொருட்களை கைப்பற்றுவதிலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தொழிலாளர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், மருத்துவர்கள், போதைப் பொருள் மறுவாழ்வு மையங்களில் சிகிச்சையில் உள்ளவர்கள், ஐடி நிறுவன ஊழியர்கள் மற்றும் இதர பொதுமக்கள் பெருந்திரளாக போதைப் பொருளுக்கு எதிராக உறுதியேற்கின்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த எடுக்கும் அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் ஊடகத்துறையினுடைய நண்பர்கள் அனைவரையும் மீண்டும் மறுபடியிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஓம் சக்தி ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.